பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தெய்வ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சகரியா 10 அதிகாரம் 6 நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு அழகான நாளாக, ஒரு நல்ல நாளாக, நல்ல செய்திகளை கேட்கின்ற நாளாக இருக்க போகின்றது. ஆதலால் உங்களுடைய மனதை கவலைகளால் சோர்ந்து போக அனுமதிக்காதீர்கள். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள். பொறுமையை காத்து கொள்ளுங்கள். தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணத்தை போன்றது. அதிலே பல பிரச்சனைகளை தீர்க்கின்றதாக, பல பாடங்களை கற்றுக்கொள்கிறதாக இருக்கின்றது. பல அனுபவங்களை நமக்கு தருகின்றது. நாம் அநேக கடினமான சூழ்நிலைகளை, கடினமான நேரங்களை, கடினமான இருதயமுள்ள மக்கள் மத்தியில் இருக்கும்போது அவ்வளவுதான், இதுதான் என் வாழ்க்கையின் முடிவாக இருக்க போகிறது, எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றும் மாறப்போகிறதில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியிலும் நினைவில் கொள்ளுங்கள், நமக்கு அன்பான ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை நேசிக்கின்றார், நம்மை பார்க்கின்றார், நம்மை புரிந்திருக்கின்றார், நமக்கு செவி கொடுக்கின்றார், நமக்கு பதில் கொடுக்க அவர் காத்திருக்கின்றார். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், ஆகார் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் தன் மகனுடைய எதிர்காலத்தை நினைத்தும் மிகுந்த கவலையோடு இருந்தாள். காரணம், அவள் வனாந்திரத்தின் நடுவிலே குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத இடத்திலே இருந்தார். ஆகார் தன் மனதிலே சோர்வோடு, என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக இருக்க போகிறது, இந்த வனாந்திரத்தில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நினைத்து கலங்கினாள். ஆகாரின் அழுகையின் கண்ணீரை பார்த்த தேவன் வனாந்திரத்திலே ஒரு தண்ணீர் துறவை உண்டாக்கி அவள் மூலமாக ஒரு ஆசீர்வாதமான சந்ததி உண்டாகும்படி ஆசீர்வதித்தார். சீமோன் பேதுருவின் ஊழியம் ஒரு முடிந்து போன அத்தியாயமாக இருக்க போகிறது என்று ஏரோது ராஜா நினைத்திருப்பார். காரணம், அவர் கைதியாக பிடிபட்டு சிறையில் இருந்தார். மறுநாள் காலை அவர் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் எல்லாம் மாறிப்போனது. தேவன் சபை மக்களின் அழுகையின் ஜெபத்தை கேட்டு சீமோன் பேதுருவை விடுவிக்க ஒரு தேவதூதனை அனுப்பினார். தேவன் சீமோன் பேதுருவை அற்புதமாக விடுவித்து அநேக சபைகளை கட்டுகிறவராக, உடைந்து போன மக்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக, ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தினார். தாவீதின் குடும்பத்தையும் அவரோடு இருந்தவர்களையும் எதிராளிகள் சிறைப்பிடித்து சென்றபோது தாவீது ஒரு உதவியற்ற நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார். ஆனால் தாவீது கர்த்தருடைய உதவியை நாடின போது தேவன் அவருடைய வேதனையின் கண்ணீரை துடைத்து அவர் இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் திரும்ப கொடுத்தார். என கண்பானவர்களே, இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து தினந்தோறும் நாம் கேள்விப்படுகிற செய்திகளை கேட்டு உங்கள் எதிர்காலத்தை நினைத்து கவலையோடு, மனதில் பலவிதமான கேள்விகளோடு, குழப்பத்தோடு இருக்கின்றீர்களா? இனி இவைகள் மாறாது, முடியாது, நான் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற இன்னும் எத்தனை நாட்கள் நான் காத்திருப்பது என்று கலக்கத்தோடு இருக்கின்றீர்களா? நான் இன்னும் எத்தனை நாட்கள் அவமானத்தின், நிந்தையின் ஊடாக செல்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? என கண்பானவர்களே, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், உங்கள் கண்ணீரை பார்க்கிற தேவன், அவருடைய கண்கள் எப்போதும் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த, ஜெபித்த, நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் கைவிட்டு போன ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நிச்சயம் அவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆதலால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருங்கள். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் மனதில் புதைத்து தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற அழுகையை அவர் அறிவார். உங்கள் மனதில் புதைத்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற கலக்கங்களை அறிவார். எப்பொழுது இந்த நிந்தைகள் மாறும்,
எப்பொழுது இந்த போராட்டங்கள் மாறும்? எப்பொழுது என்னுடைய காத்திருப்பதில் ஒரு முடிவுக்கு வரும்? எப்பொழுது எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்? எப்பொழுது சுகம் கிடைக்கும்? எப்பொழுது என் குடும்பத்தின் பிரச்சனைகள், பொருளாதாரம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் கலக்கத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வனாந்தரத்திலே உதவியற்ற நிலையிலே ஆகாரை பார்த்த தேவன், ஒன்றும் உதவியற்ற நிலையிலே ஒரு துறவை உண்டாக்கின தேவன், நீங்கள் எதிர்பார்க்காத நன்மையை, நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில், நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவைகள் ஆச்சரியமாக இருக்க போகிறது, பிரமிக்கத்தக்கவதாக இருக்க போகிறது, நம்ப முடியாததாக இருக்க போகிறது. ஆம், உங்களை தாழ்வாக எண்ணின மக்களுக்கு முன்பாக, உங்களை பகைத்து எதிர்த்த மக்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார். தற்போது இருக்கிற சூழ்நிலைகள் தொடர்ந்து போக விடவே மாட்டார். உங்கள் கொம்பை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தாழ்ந்து போவதில்லை, தலையாக உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையில நம்பிக்கையோட விசுவாசத்தோட கேட்கிற, உண்மையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு திருமுடைய கரத்தில் நான் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன், சகல ஆறுதல் தேவன். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர்கள் மனதில் புதைத்து அழுது கொண்டிருக்க அழுகையை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. திக்கற்றுளுக்கு தகப்பனாய் இருக்கிற தேவன் அப்பா, அவருடைய மனதின் கலக்கங்கள், வேதனைகளை, சஞ்சலங்களை, பாரங்களை, பயங்களை, கவலைகளை எல்லாவற்றும் எடுத்து போடுங்க. மகிமையான நாட்களை அவருக்கு முன்பாக நீ வைத்திருக்கிறேன். ஆம், நீ சொன்னீர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று நீ சொன்னீரே. ஆமா சுவாமி, எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபம் செய்திருக்கிறார்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, விரும்பி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தின்படியே காரியங்களை நீ வாய்க்க செய்ய போகிறேன். எல்லா தடைகள் எடுத்து போடுங்க. அவர் எதிர்த்து பகைத்த மக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறேன் நிரூபிக்க போகிறதுக்காக நன்றி. காற்றையும் மழையும் நீ காணாமல் இருக்கலாம், ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று சொன்னீரேன். அற்புதமாக அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆசீர்வதியும், கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். நான் அறிவேன், இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் கேட்க வேண்டும் என்றால் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமையான நாட்கள் உங்களுக்கு இன்று காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.